ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் வருமுன் சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நான் 2 கைப்பிடி அளவு தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவு நல்ல மிளகு, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் மீன் கறிக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் விடுறேன் பாருங்கள். இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை நான் இதில் விடுறேன். இப்போ இது எல்லாம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுறேங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் மண்சட்டி எடுத்துருக்கிறேன். அது ஹீட்டான உடனே 2 ஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே அரை டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதில் ஆட் பண்ணலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-12 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் நான் இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி அதுவும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம்ல மசாலா, தேங்காய், இந்த மசாலா எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. நம்ம இன்றைக்கி மீனை குழம்பு போல் தான் வைக்கிறோம், அதனால் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீனை கட் பண்ணி நம்ம கழுவி நீட்டாக வச்சுருக்குறோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மீன் வந்து வலை மீன். ஒரே இடத்துல போடாமல் மீனை அங்கே இங்கேயுமா போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒன் டைம் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மீனை போட்டோன்னா ரொம்ப கிளறி விடாமல் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்தோன்னா இந்த மாதிரி சுற்றி லைட்டாக நம்ம அப்படியே கலந்து விட்டுடுங்க. இது ரெடி ஆகுறதுக்கு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது வந்து நம்ம வேக வச்சு எடுக்கலாம். குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு நல்லா ரெடி ஆனோன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் நமக்கு. அந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்தது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த குழம்பு இன்னும் அது சூடாக ஆறும்போது இன்னும் திக்காக வரும். நான் இப்போ சூடான சாதத்தில் அந்த குழம்பை நான் விட்டு காட்டுறேன், மீன் குழம்ப. நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்ல ஒரு வாசனை, மீன் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.